எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சாச்சுங்க. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் இந்த முழு மாதம் முடிகிற வரைக்குங்க நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிச்சு விளக்கேற்றி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் -டிகிரியில் போயிட்டுருக்குதுங்க. ஸோ எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நாளைக்கு இருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணுங்க. எந்திரிச்சது தான் எந்திரிச்சிட்டோம். சரி, அடுப்பில் வைக்கிறதெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட்டுக்கலான்ட்டுங்க. அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணணும் இல்லைங்க, அதனால். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக பீஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலான்ட்டுங்க. அதுக்கப்புறம் உப்பு பருப்பு தான் பண்ணியிருந்தேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கிறப்போ ஃப்ரிட்ஜ்குள்ளே பார்த்தா பன்னீர் இருந்ததுங்க. அதை தூக்கி லைட்டாக ஒரு மேரினேஷனை போட்டு சிக்கன் லாலிபாப்புக்கு பண்ணலைங்க, அதே மேரினேஷன் தான். தவா ரோஸ்ட்டுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டுங்க. பருப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போய் அதுக்கப்புறம் சாமியை கும்பிடவே வந்தேங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாமி கோச்சிக்க மாட்டாங்க. நாளைக்கு இருந்து இதை கரெக்ட் பண்ணிக்கணுங்க. நேரமாக எந்திரிக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா சாமியை கும்பிட்டுட்டு சமையல் அறைக்கு வரேன்ட்டு முடிவு எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த குளிர் தாங்க கொஞ்சம் சதியை பண்ணிடுது. பார்க்கலாம். சோள தோசைக்கு ஆட்டலான்ட்டுங்க ஊற வச்சிருந்த சோளம் அரிசியெல்லாம் சரி அதையும் அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நைட்டுக்கு நம்ம வந்து ஈஸியாக டிஃபன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் அரைச்சி வச்சுட்டு பீஸ் புல்லாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பீஸ் புல்லாவு, அதுக்கப்புறம் இந்த பருப்பு பன்னீர் தாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு வச்சு கொடுத்தேன். லயாக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கொடுத்து விடலிங்க. அதுக்கு பதிலாக பன்னீர், வெள்ளரிக்காய், கிரேப்ஸ் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு மேங்கோ இருந்ததுன்னு கட் பண்ணி கொடுத்துருந்தேன். குட்டீஸ் அப்படியே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டுங்க வாக்கிங்கையும் முடிச்சுட்டு வரலான்னு நடக்க ஆரம்பிச்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது இல்லைங்க, ஆனால் செம குளிருங்க. கையெல்லாம் வரைக்கிற அளவுக்கு குளிராக இருந்தது. அப்புறம் ஒருத்தங்க ஸ்டாருக்கு லைட் போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வாங்கியிருந்தேன் இல்லைங்க, அந்த லைட் தான் இது. ஸோ இப்படி தான் வந்து அதில் செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். நைட்டுக்கு சோள தோசை மாவும் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. சோள தோசையும் பருப்பையும் வச்சு டின்னரை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.